உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் யார்? நான் சொல்லுவது இஸ்லாமியர்கள் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிடக்கூடிய பிதாவாகிய தேவனே கர்த்தரே, அவர்தான் கடவுள். இவர்தான் கடவுள். ஒருவர் தான். மதங்கள் வேறு. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், மார்க்கம் வேறு. அந்த கடவுள் ஒரே கடவுள் தான். அந்த உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான் என்னை பரமண்டலத்திலிருந்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆதியிலே ஆபிரகாம் முதல் ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது ராஜா, அப்புறம் இயேசு கிறிஸ்து முதலும் போல இக்காலத்திலே பூமிக்கு கடவுளின் பணி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறார். தனது ஆவியான அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியான எனக்குள்ளாக இருந்து பல தீர்க்கதரிசனங்கள் கூறி வருகிறார். 2008 முதல் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் ஆவி எனக்குள்ளாக இருந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறது. அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேறாத தீர்க்கதரிசனங்களுக்கு காரணம் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் அரசியலை பற்றி, கடவுளை பற்றி, பரமண்டலை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி, பசுதாவை பற்றி, உலகத்தினை சாத்தானை பற்றி, மூன்றாம் உலக போர் வரப்போற மூன்றாம் உலக போரை பற்றி, உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி, இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி, இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி, அமெரிக்க ஈரானை பற்றி, பல வகைகளை பற்றியும், கொரோனா வைரஸ் பற்றியும், எல்லாவற்றையும் பற்றி, அரசியல் அனைவரை பற்றியும், விளாடிமிர் புட்டின், அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, எல்லாரை பற்றியும் என் தேவனாய கர்த்தர் கடவுள் பல தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். இவர் அனைத்தையுமே நான் மாமனிதன் இம்மாத்திரோடு கொண்டு வருகிறேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். தற்போது 13/6/2025 இஸ்ரேல் ஈரானில் தாக்குதல் நடத்தியது. 10 நாட்கள். 23/6/2025 அமெரிக்கா ஈரானில் உள்ள அந்த அணு ஆயுத கூடங்கள் மேல 3 அணு ஆயுத கூடங்கள் மேல பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறது. உள்ள ஊடுருவி போய் ஒரு 80 மீட்டர் ஊடுருவி போய் வெடிக்கக்கூடிய கருங்குண்டை போட்டு டெஸ்ட் பண்றாங்க. 24/6/2025 கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. அதோடு முடிந்து விடுகிறது. தற்போது இஸ்ரேல் ஈரான் போர் முடிவு பெற்றது. அமெரிக்கா ஈரான் போர் முடிவு பெற்றது. ஆனால் திரும்பவும் அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும். அதன் முடிவு 3ஆம் உலகப் போர் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் பல தீர்க்கதரிசனங்கள் கூறி வருகிறார். உலகத்திற்கு ஜனங்கள் தெரிந்து கொள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 24/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಹೇ ಕರ್ರಮ್ಮ ಕಟ್ಟಂದಡ ಸುಮ್ಮನೆ ಕರ್ರಮ್ಮ ಕೊಟ್ಟು ತೊಂಡು ತೊಂಡು ತರಬೇಕ ಸಕ್ಕಡ ಸಕ್ಕಡ அமெரிக்கா ஈரான் போர் முடியவில்லை 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 தொடர்கிறது தொடர்கிறது தொடர்கிறது. முடிவு 3ஆம் உலகப் போர். அமெரிக்கா ஈரான் போர் முடியவில்லை முடியவில்லை முடியவில்லை, தொடர்கிறது தொடர்கிறது தொடர்கிறது. முடிவு 3ஆம் உலகப் போர். அமெரிக்கா ஈரான் போர் 23/6/2025 அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது. 24/6/2025 ஈரான் அமெரிக்கா கத்தாரில் உள்ள ராணுவ முகாமில் தாக்குதல் நடத்துகிறது. இதோட முடிந்து விட்டது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், அமெரிக்கா ஈரான் போர் முடியவில்லை முடியவில்லை முடியவில்லை, முற்றமாக முடியவில்லை, தொடர்கிறது தொடர்கிறது தொடர்கிறது, தொடர்கிறது. முடிவு எப்போ முடிவு வரும்னா 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும் போது இந்த போர் முடிவு வரும். 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும் போது இந்த போர் முடிவுக்கு வந்துடும். 3ஆம் உலகப் போர் சேர்ந்துக்கிறோம். இந்த கடவுளின் வார்த்தைகள் பொறுத்திருந்து பார்ப்போம். தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். 25/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுக்கிட்டமே கட்டந்தெடுத்து டெந்தெடுத்து டெந்திமே போதட்டுமே துபேதுமி போதாடா. அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் ஆரம்பமாகும் ஆரம்பமாகும். 3ஆம் உலகப் போருக்கு அப்போரே ஆரம்ப போராகவே இருக்கும். உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் மரணத்தினால், கொடிய மரணத்தினால். இதன் விளக்கம் என்னவென்றால்,
அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும். மூன்றாம் உலக போருக்கு அப்போரே ஆரம்ப போராகவே இருக்கும். உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் மரணத்தினால், கூடிய மரணத்தினால். அமெரிக்க ஈரான் போர் திரும்ப ஆரம்பமாக முடிஞ்சிருச்சு. 24/6 முடிஞ்சு போச்சு. 25 சொல்றாரு. திரும்ப ஆரம்பமாகும். மூன்றாம் உலக போர், மூன்றாவது வரப்போர் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மூன்றாம் உலக போருக்கு அமெரிக்க ஈரான் போர் ஆரம்ப போராக இருக்கும். அமெரிக்க ஈரான் போர் திரும்ப அடுத்து ஆரம்பிச்சிருச்சுன்னா அதன் முடிவு மூன்றாம் உலக போர். அது ஆரம்ப போர். அமெரிக்கா ஆரம்ப போர் அப்படின்னு கடவுள் சொல்ல வார்த்தைகள். உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் மரணத்தினால், கொடிய மரணத்தினால். உலக ஜனங்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். மரணம், கொடிய மரணம். கொரோனா வைரஸ்ங்கிறது சாஃப்டான மரணம், அமைதியான மரணம். கொடிய மரணம் கை கால் போய் கொத்தா சாவாங்க. இது கடவுளின் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். பொறுத்திருந்து பாருங்கள். 26/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறியிருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாக உடனே முடிவு மூன்றாம் உலக போர். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் உடனே முடிவு மூன்றாம் உலக போர். அதே வார்த்தை தான். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் உடனே சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். முடிவு அந்த அமெரிக்கா ஈரான் போர் முடிவு மூன்றாம் உலக போர் உறுதியானது. கடவுள் வார்த்தை. என் தேவனாய கர்த்தர் கடவுள் எத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். 29/6/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறியிருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் விரைவில். அடித்தளமிடுபவன் அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் விரைவில். அடித்தளமிடுபவன் அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன். சரியான வார்த்தை. அமெரிக்க ஈரான் போர் ஆரம்பமாகவும் விரைவில். அடித்தளமிடுபவனா அது காரணமாக இருக்கிறது அமெரிக்க தேச அதிபதி டொனால்ட் ட்ரம்ப். கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்திருந்து பார்ப்போம். 4/7/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் விரைவில். முடிவு மூன்றாம் உலக போர் விரைவில். என் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்திருக்கிற என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும் விரைவில். முடிவு மூன்றாம் உலக போர் விரைவில். என் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்திருக்கிற என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. இது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். அமெரிக்க ஈரான் போர் ஆரம்பமாகும் விரைவில். சீக்கிரமாக அமெரிக்க ஈரான் போர் ஆரம்பமாகும். பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக ஆரம்பமாகும். முடிவு மூன்றாம் உலக போர். அதுவும் விரைவில். அந்த அமெரிக்க ஈரான் போர் முடிவு மூன்றாம் உலக போர் விரைவில். கடவுள் வார்த்தைகள், அதாவது என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். நான் சுயமாக இதை பேச முடியாது. கடவுள் நாவு எனக்குள்ளாக இறங்கி வல்லமையாக எனக்குள்ளாக இருந்து என் கண்காணிச்ச கடவுள் சொன்ன வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம். அந்த கடவுளின் வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடிய வந்திருக்கிற கடவுள் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. சொன்ன அனைத்தும் நிறைவேறுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக நிறைவேறும். 9/7/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறியிருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். तुम्ही कथमाहो तुमको बहुत मटता सुखी विवाद அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிறது விரைவில். முடிவு மூன்றாம் உலக போர்
மூன்றாம் உலக போர் முடிவு. உன்னால் 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 உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு. மூன்றாம் உலக போரோடு உன்னால் உன்னால் உன்னால். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 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 முடிவு மூன்றாம் உலக போர். மூன்றாம் உலக போர் முடிவு. உன்னால் உன்னால் உன்னால். உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு. மூன்றாம் உலக போரோடு உன்னால் உன்னால் உன்னால். இது பெரிய வார்த்தை, இந்த கடவுள் வார்த்தை. சொல்லிட்டேன் நான். ஆதியிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது போல சில பணிகளை முடிச்சுட்டு மேலே போயிட்டாரு. முகமது அவர்கள் பூமிக்கு வந்தாரு, பணி முடிச்சு மேலே போயிட்டாரு. அதுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஏசியா திருக்கதரிசி, இறைமையா திருக்கதரிசி எல்லாமே மோசே எல்லாம் வந்தாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட பணியை மாமிச மனிதனாக தான் வந்தாங்க. பரமனிலிருந்து கடவுளாக அனுப்பப்பட்டு வந்தாங்க. பணியை முடிச்சு மேலே போயிட்டாங்க. இப்போ என்ன அனுப்பி இருக்கிறாரு? ஏன்னா சில பணிகள் உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரணும். மூன்றாவது ஆரம்பமாகும் அதை முடிவு கொண்டு வரணும். எஞ்சியுள்ள ஜனங்களை அமைதியான பாதையை நடத்தணும். இதுதான் கடவுளின் வார்த்தை. இது ஒப்பிட்டு பார்க்கணும்னா நாஸ்ட்ரடாமஸ் என்னும் பிரெஞ்சு திருக்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. அதை இந்தியா குறித்து, இந்தியா தோன்றக்கூடிய ஒரு மாமனிதர் சொல்லியிருக்கிறார். அவற்றை பாருங்கள். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 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 அமெரிக்கா ஈரான் போர் விரைவில் ஆரம்பமாகிறது. முடிவு மூன்றாம் உலக போர். அந்த அமெரிக்க ஈரான் போர் முடிகிற டயத்தில் மூன்றாவது போர் ஆரம்பிச்சிடும். முடியாது, அதான் மூன்றாவது போர் ஆரம்பிக்கும். அமெரிக்கா கோஸ்ட் ஒரு கோஸ்ட், ஈரானுக்கு ஒரு கோஸ்ட், 2 கோஸ்ட் சேர்ந்து சண்டை போடுவாங்க. மூன்றாம் உலக போர் முடிவு உன்னார் உன்னார் உன்னார். இந்த மாமனிதனால் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் என்ற மாமனிதனால் தான் மூன்றாவது முடிவுடையும் கடவுள் வார்த்தை ஆரம்பிச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பல எபிசோட் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாமனிதன் மூன்றாவது முடிவு வரும். உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு மூன்றாம் உலக போர். மூன்றாம் உலக போர் இந்த உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் சாத்தின் அதிகாரம் முடிவு பெற்றோம். அவங்களோட அமைதியா இருக்கும் கடவுள் வார்த்தை. அந்த அது நடக்கிறது இந்த மாமனிதனால். இந்த மாமனிதன் முக்கியத்துவம் வாய்ந்தவர். உலகத்தின் ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் உலகத்தில் அனைத்து தேசத்தின் அதிபதிகளெல்லாம் ஆலோசனைக்காரனாகவும் என்னை பூமிக்கு கடவுள் அனுப்பியிருக்கிறார். என் தேவனாய் கருத்த கடவுளை அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக நிறைவேறும். கடவுள் வார்த்தை பொய்க்காது. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ எல்லாம் மாமனித இம்மாற்றூர்ல பல எபிசோடு போட்டிருக்காங்க. எல்லாம் பாருங்க நீங்க. கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். கூடிய விரைவில் அமெரிக்கா ஈரான் எப்படியாவது இருந்துடும். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும், மறுபடியும் ஆரம்பமாகும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது அந்த உச்சகட்ட முடிவுங்கிறது முடிவுக்கு வராது. உச்சகட்டம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா சில நாடுகள், ஈரான் சப்போர்ட்ட நாடுகள். மூன்றாவது புறம் மாறும். மூன்றாம் உலக போர் இந்த மாமனிதனால் தான் முடிவுக்கு வரும். அந்த அதிகாரம் கடவுள் என் தேவனை கருத்தை எனக்கு கொடுப்பார். மூன்றாம் உலக போரோடு உலகத்தின் அதிபதி அதிகாரம் முடியும். இப்போ நாட்டில் போர், சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, கொலை, தற்கொலை எதுவுமே நடக்காது. ஆக்சிடென்ட் நடக்காது. உலக ஜனங்கள் அமைதியாக வாழ்வார்கள். இதைத்தான் கடவுளிடம் கூறி வருகிறார். என் தேவனாய கட்டளையிடம் கூறி வருகிறார். இதைத்தான் நாஸ்டாமஸ் என்னும் பிரெஞ்சு திருக்கதரிசி கூறியிருக்கிறார். அவருடைய அந்த பாட்டுக்களை பாட்டாளர் இந்த திருக்கதரிசி பாருங்கள். டிவியில் பல பேர் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒப்பிட்டு நாஸ்டாமஸ் சொன்னதையும் கடவுள் சொல்லி ஒப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த மாமனிதன் அதிகாரம் பூமியில் வரும். மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். முடிவுக்கு வரும். இந்த மாமனிதனால் எஞ்சுள்ள ஜனங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.